சரத்குமாரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் சார்ந்தவங்க எல்லாம் வசமா இவன் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரே போஸ்டா வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஆஹ், அவன் நம்மகிட்ட மாட்டல, நாம தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான மாதிரி நாம தான் அமைச்சர் சரத்குமார்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தாம்பரம் ஏரியாலாம் போய் பாருங்க. அவர் ஆட்சிக்கு அவர் அமைச்சரா பதவியேற்றதுல இருந்து இன்ன வரைக்கும் 1 கோடி ரூபாய்க்காவது விளம்பரம் பண்ணியிருப்பாரு தன்னை. அதாவது தினமும் ஒரு போஸ்டர், தினமும் ஒரு பிளக்ஸ் ஒரு இடத்துல ஒட்டியிருந்தா பரவாயில்ல, தாம்பரம் முழுக்க அதை தான் பண்ணியிருப்பாரு. அவர் எப்படின்னா, ஆஹ், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவரை இலவசமாவே விளம்பரப்படுத்திட்டாரு. அதனால இது நான் ஒரு விளம்பர யுக்தியா தான் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ அவர் சைடு இருந்து தான் வெளியில வந்திருக்குது. மக்கள் ஒன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் அவருக்கு இன்னும் நல்லா விளம்பரத்தை படுத்தி கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நல்லா இல்லைன்னு தோணுது. ஏன்னா அந்த ஏரியாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். நீங்க எங்க திரும்பினாலும் நீங்க ஒரு ஒரு ஸ்பேஸே இருக்காது. அப்படியே போஸ்டர், டெய்லி ஒரு போஸ்டர் இருக்கும், டெய்லி ஒரு ஃபிளக்ஸ் வந்துகிட்டே நீங்க போற வழிப்புலாம் சரத்குமார் மூஞ்சி தான் இருக்கும். தமிழக அரசியல்ல யாரும் இந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணதே கிடையாது. 1 கோடி ரூபாய் இல்ல, ஒரு 2-3 கோடிக்காவது அவர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளைக்குள்ள விளம்பரம் பண்ணியிருக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் ஃப்ரீயா விளம்பரப்படுத்திட்டார் தன்னை. அதனால இது ஒரு முழுக்க முழுக்க விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு இதை அப்படியே கடந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அமைச்சரே இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணி கொண்டு போறது நல்லது. அதை விட்டுட்டு நம்மளே இன்னும் பேசி அவருக்கு இலவச விளம்பரப்படுத்தி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.